அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2023 வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 ப்ளஸ் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி ஃபில் பண்ணுற மாதிரி அஃபிஷியலான நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தினகரன் பேப்பரில் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து நம்ம வீடியோ போடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். ஓகேங்களா, அதனோட இந்த டேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜனவரி 13 தான் உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறையில் மட்டும் ஒரு 10,000 போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பணியமர்த்த இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 2021 நடந்த அந்த 3552 ஒரு நிமிஷம். அதே போல் வந்து இந்த 2021 அந்த 3200 ப்ளஸ் வேகன்சி 3500 ப்ளஸ் வேகன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதற்குண்டான அந்த ட்ரைனிங் முடிஞ்சு அவங்களுமே பார்த்தீங்கன்னா விரைவில் பணியமர்த்த இருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் 1000 சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியிட இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1000 சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதே போல் இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, எக்ஸாம் வராதுன்ற மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன். ஏன்னா வந்து 2021 கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சரிங்களா, 2022 கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம படிச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அகாடமி சார்பாக புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த புக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக்ஸோட டீட்டெயிலை நம்ம கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கோட டீட்டெயில் அனுப்புவாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் பே பண்ணி அந்த புக்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்தியா போஸ்ட் மூலிமா புக்ஸ் வந்து கொரியர் அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா, 10,000 போலீஸார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுக்கிறது இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 1000 சப் இன்ஸ்பெக்டர் வருது. ஓகேங்களா, 1000 சப் இன்ஸ்பெக்டர் வருது. அதே போல் பிசிக்கு வந்து ஒரு 10,000 வேகன்சி வருது. ஓகேங்களா, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் டிஎஸ்பிக்கான வேகன்சியும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் போயிருக்குதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நமக்கு தேவை அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2022 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். திரும்ப எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த 2023 பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஒருவருக்காவது இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.